ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளாவில் நடந்த மிகப்பெரிய நிலச்சரிவான வயநாடு நிலச்சரிவை பற்றி தான் நம்ம வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயற்கை தேசம், கடவுள் தேசம் என அழைக்கப்படும் கேரளாவில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த வயநாடு. வயநாடு என்றாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவது அதன் ரம்மியமான இயற்கை அழகுதான். ஆனால் சில நாட்களாக சமூக வலைதளங்களில் வயல்நாடு என்றால் அனைவரும் கூறுவது அங்கு வாழ்ந்த 500 குடும்பங்களின் நிலை என்ன, அதில் உயிரிழந்த 300 பேர்களை பற்றியும் தான். வயநாடு என்பது வடக்கு கேரளாவை ஒரு பக்கமும், நீலகிரியை அடுத்த பக்கமும், கர்நாடகாவை மற்ற பக்கமும், மேலும் கேரளாவின் முக்கியமான இடம் என சுற்றியுள்ள ஒரு நிலப்பகுதியாகும். இப்பொழுது இங்கு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. ஆனால் சமூக ஆர்வலர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இது ஒரு இயற்கை பேரிடர் அல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடர் என்றும் கூறி வருகின்றனர். அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகையில், மேற்கு தொடர்ச்சி மலை என்பது மிகவும் கடினமான மலை, உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பே உருவாகிய மலை. எனவே அம்மலையில் எந்தவித நிலச்சரிவும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனால் இன்று நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது என்றால் அதன் காரணம் பல ஆண்டுகளாக மக்களின் தேவைக்காக இயற்கைக்கு முரணாக போடப்பட்ட ரோடு, டேம், உல்லாச விடுதிகள், டீ எஸ்டேட் என நிலத்தை சாஃப்ட் ஆக்கிவிட்டார்கள். எனவே அதிக கனமழை குறிப்பிட்ட நாட்களில் பெய்ததால் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது என கூறுகின்றனர். இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, தேசிய மீட்பு குழுவினர், மாநில மீட்பு குழுவினர், ஃபயர் ஃபைட்டர்ஸ், சமூக ஆர்வலர்கள் என பலர் வயல்நாட்டில் சிக்கித் தவிக்கும் மக்களை காப்பாற்ற போராடி வருகின்றனர். மேலும் சமூக வலைத்தளங்களிலும் இது பற்றிய வீடியோக்கள் வைரலாக பரவி வருகின்றன. என்னதான் மனிதனால் அறிவியலில் முன்னேற்றம் கண்டபோதும் கூட இயற்கையின் சீற்றத்திற்கு முன்னால் அனைவரும் மண்டியிட்டே ஆக வேண்டும். மனித சக்தியை மீறிய இயற்கை சக்தி இருக்கிறது என்று மனிதன் என்று உணர்கிறானோ அன்றுதான் மனிதன் பாதுகாப்பான இடத்தில் வாழ்வான். நன்றி.